إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஆரம்பமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அவன் இரக்கமுள்ளவன், தயாளன், அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து மூமின்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இஸ்லாத்தின் மூலம் எவைகளெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் வசியச் செய்தவனா இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மிகவும் கண்ணியமாக்கப்பட்ட ஒரு சிறந்த மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையும் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த சிறப்பு பொருந்திய மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோன்பு நோற்றவர்களாக, அவனுக்கு அடிபணிந்தவர்களாக, அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவன் சொன்ன கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோடு இருந்த பல சகோதரர்களை நாங்கள் இழந்துவிட்டோம். அவர்களுக்கு இந்த ரமலான் கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்துவிட்டான். எனவே இந்த ரமலானை அடைந்து அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹுடைய ரஹ்மத் இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அஃபாக்கியசாலிகள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
எனவே இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம், நோன்பு நோற்றிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திறந்து தரக்கூடிய, விஷாலமாக தரக்கூடிய இந்த ரஹ்மத்தையும் இந்த மக்ஃபிரத்துக்கும் உரியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் நிறைய அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு வரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கொண்டு வரக்கூடிய மாதம். இந்த ரமலான் ஆரம்பித்து விட்டாலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இந்த இரவுடைய இந்த ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்தே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை அலங்கரித்து விடுகிறான், சுவனத்துடைய வாசல்களை திறந்து விடுகிறான், நரகத்தை பூட்டி விடுகிறான், ஷைத்தானை விலங்கிட்டு விடுகிறான். அந்த நேரத்திலே அந்த ரமலானுடைய காலத்திலே ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார். யா பாஇயல் கைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நலவை தேடக்கூடியவனே, நீ நலவை செய்து கொண்டே வருவாயாக, முன்னேறுவாயாக. தீமையை செய்யக்கூடியவனே, தீமையை விட்டு நீ சுருக்கிக் கொள்வாயாக, விட்டு விலகிக் கொள்வாயாக என்று மலக்கு ஒவ்வொரு நாளும் சப்தமிட்டு அழைக்கின்றார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அந்த சப்தத்தை நாங்கள் கேட்கவில்லை, அந்த சப்தத்தை நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் நாங்கள் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த மலக் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அழைப்பு விடுக்கின்றார் என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக குல்ல லைலா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கென்று எழுதப்பட்ட பலரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். வதாலிக குல்ல லைலா, இது ஒவ்வொரு இரவும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் ஆரம்பித்து விட்டாலே நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான், அவனுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான், அவனுடைய மக்ஃபிரத்தை வாரி வழங்குகிறான். எனவே இந்த ரமலான் முழுவதும் ரஹ்மத், இந்த ரமலான் முழுவதும் மக்ஃபிரத், இந்த ரமலான் முழுவதும் இத்துக்கும் மினன் நார், நரக விடுதலை. இந்த ரமலானுடைய ஆரம்ப 10 மாத்திரமல்ல ரஹ்மத், இதனுடைய நடு 10 மாத்திரமல்ல மக்ஃபிரத், அவனுடைய கடைசி பகுதி மாத்திரமல்ல இத்துக்கும் மினன் நார். இந்த ரமலான் துவங்கிவிட்டாலே அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். எனவே நரக விடுதலையை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கேட்க வேண்டும், மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை ஆரம்பத்திலிருந்தே கேட்க வேண்டும், முடியும் வரையிலே கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முடியும் வரையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கருணையாளன், தயாளன், உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹ்மத்தை 100ஆக படைத்தான். அதிலே 99ஐ தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த 99 மூலமாக அல்லாஹு தஆலா நாளைய மறுமையிலே அடியார்களுக்கு இடையிலே இரக்கம் காட்ட இருக்கிறான். இந்த ஒரு இரக்கத்தின் மூலமாக, உலகத்துக்கு இறக்கப்பட்ட அந்த ஒரு இரக்கத்தின் மூலமாக தான் இந்த சர்வ, அதாவது அனைத்து மக்கள் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டிக் கொள்கிறார்கள். தாய், ஒரு தாயின்பால் இரக்கம் காட்டக்கூடிய மகன், ஒரு மகனின்பால் காட்டக்கூடிய ஒரு தாய், இந்த இரக்கம் அனைத்துமே. அதே போன்று ஜின்கள், அதே போன்று மிருகங்கள், அவைகளுக்கு இடையிலே காட்டக்கூடிய இரக்கமெல்லாம் இந்த ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனைத்து இரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறான். 99 இரக்கங்களை அதன் மூலமா அல்லாஹ் தஆலா நாளைய மறுமையிலே இந்த சமுதாயத்துக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட இருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அரிஷை படைத்து, அரிசிக்கு மேல் அல்லாஹ் தஆலா உயர்ந்ததற்கு பின்னால் அவன் மீது அல்லாஹ் கட்டாயமாகி விட்டான். எதை கட்டாயமாகி விட்டான்? அந்த ரஹ்மத்தை கட்டாயமாகி விட்டான். இன்ன ரஹ்மதி கலபத் கலபி, எனது ரஹ்மத்
எனது கோபத்தை மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கான மாதம், எங்களுடைய பாவங்களிலிருந்து மீள்வதற்கான மாதம், அல்லாஹ்விடத்திலிருந்து சுவர்க்கத்தை கேட்டுக்கொள்வதற்கான மாதம், எங்களுடைய பாவங்களை விட்டு மீண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் செய்த அநியாயங்களை விட்டு மீண்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறுவதற்குரிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை ஆக்கியிருக்கிறான். இந்த ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும். வஅதிஉல்லாஹ வர்ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்றால் அந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே உள்ளதான் அல்லாஹ் நபிமார்களை எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பினான். அல்லாஹ் வேதங்களை இறக்கினான் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக, எங்களை வழியேட்டை விட்டு நேர் வழியின்பால் வழிகாட்டுவதற்காக இந்த வேதங்களை ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். இப்படியான ஒரு ரமலானை, ஒரு பருவ காலத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். இதற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதே போன்று இந்த காலத்தை அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிப்புக்குரிய காலமாக அல்லாஹ் பிரகடனப்படுத்தி இருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். பாவம் செய்தவர்களே, அநியாயங்கள் செய்து கொண்டவர்களே, தமக்குத்தாமே அநியாயம் செய்தவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, உங்களுடைய ரப்பு வாசிஉல் மக்ஃபிரா, விசாலமாக பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அந்த ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுவதின்பால் நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆர்வம் ஊட்டுகிறான். எனவே நன்மையான விடயங்களை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அவசரப்படுங்கள் என்று சொல்கிறான், விரையுங்கள் என்று சொல்கிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரா வஸ்தபிகுல் கைராத், நல்ல விடயங்களை நீங்கள் முந்திக் கொண்டு செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை ஆர்வம் ஊட்டிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்லடியார்களுக்கு நிறைய பாக்கியங்களை சுவனத்திலே வைத்திருக்கிறான். ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் காணாத, எந்த காதும் கேட்காத, எந்த உள்ளத்தில் மூசலாடாத எவ்வளவோ இன்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய சுவனத்திலே எமக்கு இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறிவிட்டு, ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அந்த அடியார்களுடைய விலாக்கள் அனில் மவாஜி, படுக்கையை விட்டும் படுக்கக்கூடிய இடங்களை விட்டும் அது தூரமாகிவிடும். அவர்கள் விழித்தவர்களாக அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். இரவு நேரம் வந்துவிட்டால் நடுநிசியிலே, இரவு நேரத்திலே, இரவுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை பயந்தவர்களாக, நரகத்தை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சவாபை ஆசை வைத்தவர்களாக, சுவனத்தை ஆசை வைத்தவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் வணங்குவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன கண்குளிர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறிய மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்து விட்டதென்றால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் சுவனவாதிகள்.
எனவே யார் சுவனவாதி யார் நரகவாதி உலகத்திலே தீர்மானிக்க முடியாது. யாரெல்லாம் ஷிர்க் இல்லாமல் மரணிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க போதுமானவன். அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் சுவனத்திலே அவர்களை ஏதோ ஒரு நாளிலே அனுப்ப இருக்கிறான். சில வேளை அவர்கள் செய்த பாவங்களுக்கா அல்லாஹ் தண்டிக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தண்டிப்பது என்பது, நரகத்தை கொண்டு தண்டிப்பது என்பது மிக கடுமையான ஒரு விடயம், யாருக்கும் தாங்க முடியாத ஒன்று. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே எங்களை மன்னிக்க வேண்டும் என்றால், மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையிலே நிறைவேற்றினால் நிச்சயமாக நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். இந்த மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைத்தவர்கள் நாளைய மறுமையிலே சுவனத்துக்குரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி சூகா, அந்த சுவனத்துல மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா சுவனத்தில் வைத்திருக்கான். இங்கே உலகத்துல மக்கள் ஒன்று கூடி கதைத்துக் கொண்டிருப்பது போல சுவனவாசிகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்திலும் அவர்கள் ஒன்று கூடி கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே தென்றல் காற்றுக்கள் அடித்துக் கொண்டிருக்கும். அந்த காற்று அவர்களுடைய மேனியிலே அவர்களுடைய உடம்பிலே எல்லாம் பட்டு அல்ல நல்ல நறுமணமாக மாறிக்கொண்டிருக்கும். அந்த காற்று படக்கூடிய நேரத்திலே அவர்கள் அழகாக மாறுவார்கள். அவர்களுடைய அழகு இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் திரும்பி செல்வார்கள், அவர்களுடைய குடும்பத்தை சந்திப்பார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்வார்கள், வல்லாஹி கதிஸ்தத்தும் ஹுஸ்னன் வ ஜமாலா, நீங்க போனதை விட மிச்சம் அழகா திரும்பி வாரீங்க, உங்களுடைய நறுமணம் கூடிவிட்டது, உங்களுடைய அழகு கூடிவிட்டது என்று அவர்கள் சொல்வார்கள். அதற்கு பின்னால அவங்க அந்த சூக், அதாவது அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, அந்த இடத்துல சந்திச்சு போட்டு வந்த அந்த சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், வஅன்தும் வல்லாஹி லகத் இஸ்தத்தும் பஅதனா ஹுஸ்னன் வ ஜமாலா, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய அழகிலே கூடிவிட்டீர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாளனாக இருக்கிறான், கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கருணையை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இரவு நேரத்திலே நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தியானிக்க வேண்டும். அல்லாஹ்வை சுஜூதிலே தியானிக்க கூடிய அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தால் கடமையான ஒன்றை கொண்டு நெருங்குவதை போன்று வேற எதையும் கொண்டு நெருங்க முடியாது. எனவே கடமைகளை பாழாக்கிவிட்டு, அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் வணக்கங்களா இருக்கலாம், அல்லது எங்கட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கலாம், அல்லது மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா இருக்கலாம். இந்த கடமைகளை கொண்டு ஒரு மனிதன் எனக்கு நெருங்குவது போன்று வேற எதை கொண்டும் நெருங்க முடியாது. எனவே நாங்க எவ்வளவுதான் சுன்னத்தான அமல்கள்ல ஈடுபட்டாலும் வேலை இல்ல, கடமைகளை நாங்க சரியா நிறைவேற்றணும். எனவே கடமைகளை சரியா நிறைவேற்றினாதான் அல்லாஹ் தஆலா எங்களை விரும்புவான். அல்லாஹ் தஆலா அப்படி விரும்பிட்டான் என்றா அதுக்கு பின்னால ஒரு மனிதன் சுன்னத்தான அமல்களை செய்யும் போதெல்லாம் அவன் அல்லாஹ்விடத்துல நெருங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவு என்றால், அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் கேட்கக்கூடிய கேள்வியாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக அல்லாஹ் மாறிவிடுவான். அப்படி என்றால் அவனுடைய பார்வையால் அல்லாஹ் ஹராமாக்கிய பார்வைகள் நிகழமாட்டாது. அவனுடைய காதினால் அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை கேட்க மாட்டான். அவனுடைய கையினால் ஹராத்தை தொட மாட்டான். அவன் பாவத்தின்பால் அந்த கால்னாலே நடக்க மாட்டான். அந்த அளவு அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக மாறிவிடுவான். அதற்கு பின்னால அல்லாஹ் தஆலா இப்படி விரும்பி இப்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டால், வல இன் சஅலனி லஉதியன்னஹு, அவன் என்னிடத்துல கேட்டா நிச்சயமாக நான் கொடுப்பேன். இந்த நிலையில அவன் என்னிடத்துல கேட்டா நிச்சயமா கொடுப்பேன். அவன் பாதுகாப்பு தேடினா அவனுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்காக சொல்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இதற்கான வாய்ப்பை எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான்.
இந்த ரமலானுடைய அந்த பருவ காலத்தை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு சந்தர்ப்பமா தந்திருக்கிறான். இந்த காலத்திலே நாங்கள் சோம்பல் காட்டி விட்டோம் என்றால், இந்த காலத்திலே நேரத்தை வீணாக்கி விட்டோம் என்றால், இந்த காலத்திலே நாங்கள் எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் இருந்து விடுவோம் என்றால் நாங்கள் அபாக்கியசாலிகள். எனவே இந்த ரமலானை பயன்படுத்துவோம். இந்த ரமலானை எப்படி பயன்படுத்தினால் அல்லாஹ் விரும்புவான், எங்களுக்கு எப்பொழுது எங்கள் மகபிரத்தை தருவான் என்று நாங்கள் கருதுகிறோமோ அந்த இபாதத்கள் அனைத்திலும் நாங்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்போம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், தயாளனாக இருக்கிறான். நாளைய மறுமையிலே கடைசியா நரகத்திலிருந்து ஒருவன் வெளியேற்றப்படுவான். கடைசியா வெளியேற்றப்படக்கூடியவன் அவன் கலிமா சொன்னவன், கடைசியா சுவனம் செல்லக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னி லஅலமு ஆகிர அஹ்லின் நாரி குரூஜம் மின்ஹா, நரகத்திலிருந்து முதலாவதா வெளியாகக்கூடியவன், சுவனத்துக்கு கடைசியா நுழையக்கூடியவன், அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்கள். இது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அந்த சுவனத்துக்கு நுழையக்கூடிய நேரத்திலே அவன் தவண்டவனாக சுவனத்துக்கு செல்வான். அப்பொழுது அவனுக்கு சுவனத்துக்கு செல்வாயாக என்று அவனுக்கு அனுமதிக்கப்படும். அதற்கு பின்னால் அவன் சொல்வான், யா அல்லாஹ், இந்த சுவனன் நிரம்பி இருக்கின்றது, சுவனன் நிரம்பி இருக்கின்றது. பள்ளிக்கு வெளியே இருந்து பார்த்தா பள்ளியில் இடமில்லாத மாதிரிதான் நிற்குது, ஆனா பள்ளியுள்ளுக்கு இடம் இருக்குது. அது போல சுவனத்துல என்னன்னா சனமா இருக்கும், இடம் இல்லாத போல இருக்கும், ஆனா உள்ளுக்கு போனா நிறைய இடம் இருக்குது. எனவே இவர் சொல்வாரு, அங்க சுவனன் நிரம்பி இருக்குது, போக முடியாது, எனக்கு இடம் ஒன்று இல்ல, எல்லாரும் அவங்களோட இடத்தை புக் பண்ணிக்கண்டாங்க, எடுத்துக்கண்டாங்கன்னு சொல்வாரு. அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், நீ உள்ளே செல், உனக்கு இந்த உலகத்தை போல உலகத்துடைய 10 மடங்கும் உனக்கு இருக்கின்றது என்று கடைசியா சுவனத்துக்கு செல்லக்கூடியவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக சுவனம் செல்லக்கூடிய எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவான். நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவன் ஒரு இடத்திலே வைக்கப்படுவான். ஒரு இடத்திலே வைக்கப்பட்டா அது சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு தோப்பு, ஒரு தோட்டத்தை காண்பான். அங்கே இனிமையான காட்சிகள் இருக்கும். அதை கண்ட நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், என்னை கொஞ்சம் சமீபமாக்கி விடு, அந்த தோட்டத்துக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் தந்து விடு என்று கேட்பான். நான் அங்கே நிழலாட வேண்டும், அங்கே நீர் குடிக்க வேண்டும், யா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் தந்து விடு என்று அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், ஜப்ன ஆதம், மனிதனே, லஅல்லி இன் அதைதுகஹா சஅல்தனி கைர, நான் இதை தந்தா நீ வேற ஏதாவது கேட்பாயா, வேற ஏதாவது அதிகமா கேட்பாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். லா யா ரப், அவன் சத்தியம் பண்ணி சொல்வான், இல்லை, நான் கேட்க மாட்டேன். அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் போடுவான், அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் போடுவான், நான் இனி கேட்க மாட்டேன், அந்த தோட்டத்துக்கு போறது மட்டும் ஒரு சந்தர்ப்பம் தாண்டு கேட்பான். அல்லாஹ் தஆலாக்கு அனுமதிப்பான். அதுக்கு பின்னால் அவன் அதைவிட பெரிய தோப்புகளை காண்பான், இன்பங்களை காண்பான். அவனுக்கு பொறுக்க முடியாது. அவன் கொடுத்த வாக்கை மறந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு என்ன சந்தர்ப்பம் தான். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பான், நீதானே வாக்களித்தாய், நீதானே கேட்க மாட்டேன் என்று சொன்னாய், மறுபடி கேட்டு விட்டாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் அவகாசம் வழங்குவான். அவன் ஜரா மாலா சபுரலஹு, பொறுக்க முடியாத காட்சிகளை பார்க்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா அவகாசம் வழங்குவான். அல்லாஹ் மறுபடியும் அந்த தோப்புக்கு அனுப்புவான். அங்கே அவன் இருக்கக்கூடிய நேரத்திலே சுவனத்துடைய வாடைகள் வந்து கொண்டிருக்கும். சுவனத்திலே இருக்கக்கூடியவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். யா அல்லாஹ், இந்த சுவனத்துடைய வாசலின்பால் என்னை கிட்டவாக்கி விடு என்று கேட்பான். அல்லாஹ் தஆலா அதே வாக்கை 2ஆம் முறையும் எடுத்திருப்பான். அல்லாஹ் தஆலா மறுபடி சொல்வான், நீதானே வாக்களித்தாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து அந்த சுவனத்துடைய வாசல்லே நுழைவதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் வழங்குவான்.
அங்கே சுவனத்துக்கு சென்றதுக்கு பின்னால அல்லாஹு தஆலா அங்கே சொல்வான், அல்ல மலக்குகள் சொல்வார்கள், உனக்கு உலகத்தையும் உலகத்துடைய பன்மடங்கு அல்ல 10 மடங்கும் இந்த சுவனத்துல இடம் இருக்குது என்று அல்லாஹு தஆலா சொல்வான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இவன் ஆச்சரியப்படுவான், நான் எவ்வளவு பெரிய பாவி, இந்த பாவங்களை செஞ்சுட்டு நரகத்துக்கு பெய்த்துட்டு நரகத்திலிருந்து தப்பி வந்தவன் எனக்கு இப்படி பாக்கியமா என்று கேட்பான். ரப்பி அதஸ்தஹ்ஸிஉ பி, யா அல்லாஹ் நீ என்னோட பரிகாசிக்கிறாயா, என்னோடு பரிகாசிக்கிறாயா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பான். வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனா இருக்கிறாய், நீ பரிகாசிக்கின்றாயா என்று கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்வான், இன்னமா லா அஸ்தஹ்ஸிஉ மின்க வலாக்கின்னி அலா மா ஷாஉ காதிர், நான் உன்னோடு பரிகாசிக்கல்ல, நான் நினைத்ததை கொடுப்பதற்கு நான் சக்தியுள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்களுடைய கடவாய்ப்பற்கள் தெரியும் வரையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். இதற்கு காரணம் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சிரிக்கிறான், அதனால நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ் எப்படி சிரிக்கிறான் என்று யாரும் சிந்திக்க வேண்டாம். ஆனா அல்லாஹ் சிரிக்கிறான், அதனால நான் சிரித்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் இரக்கம் காட்டக்கூடியவன், சிரிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய மறுமையிலே பாவிகளுக்கு மன்னிப்பை வாரி வழங்கக்கூடியவன் என்பதை இந்த ஹதீஸினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், எனவே நாங்க நலவு செய்யணும், உபகாரம் செய்யணும், மக்களுக்கு நலவை நாட வேண்டும், அப்பதான் எங்களுக்கு நலவு கிடைக்கும். இர்ஹமு மன் ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில உள்ளவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அர் ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான், ரஹ்மத் காட்டக்கூடியவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு ரஹ்மான் இரக்கம் காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அஃபா அஃபல்லாஹு அன்ஹு, யார் மன்னிக்கிறார்களோ விட்டு கொடுக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விட்டு கொடுப்பான். எனவே நாங்க உலகத்துல செய்வதுதான் எங்களுக்கு கிடைக்க போகுது. நலவு செஞ்சா அது கிடைக்கும், அதுக்குரிய கூலி கிடைக்கும், தீமை செஞ்சா அதுக்குரிய கூலி அது போன்று கிடைக்கும். ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்தின் காரணமாகத்தான் அந்த விபச்சார பெண்ணை கூட மன்னித்தான். விபச்சார பெண் நாய்க்கு ஒரு நீரை கொடுத்ததுக்காக அல்லாஹு தஆலா மன்னித்தான். பாதையிலே தீங்கு செய்யக்கூடிய ஒரு கொப்பை வெட்டிய ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அன்பான் இஸ்லாமிய சோர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் காட்ட துவங்கினான்டால் அல்லாஹ் விசாலமா இரக்கம் காட்டுவான். நாளைய மறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அவன் உலகத்திலே மரணிக்க கூடிய வசியத் செய்த மனிதன், நாம் மரணித்தால் என்னை பத்த வைத்து சாம்பலை எடுத்து அதை பல இடத்திலே கடல்லே தூவிட வேண்டும் என்று சத்தியம் பண்ணின அல்ல வசியத் செய்த மனிதன், இவனை அல்லாஹ் தஆலா எழுப்புவான். இவனை எழுப்பி கேட்பான், நீ ஏன் இந்த வேலையை செய்தாய்? யா அல்லாஹ், நான் உன்னை பயந்தேன், நீ தண்டித்து விடுவாய் என்று பயந்தேன், அதனாலதான் இப்படி ஒரு வேலையை செய்தேன் என்று அவன் சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவனை கூட அல்லாஹ் மன்னித்து சுவனம் அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்க உலகத்துல எப்படி நடக்கிறோமோ அதை வைத்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எங்களுடைய முடிவை தீர்மானிக்கின்றான். ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்திலே கஷ்டவாளிகள் இருந்தா அவர்களுக்கு விட்டு கொடுத்தான். அதனால அல்லாஹ் தஆலா மறுமையில அவனை விட்டு கொடுத்து அவனை சுவனம் அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கான பல வழிகள் நமக்கு இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய மக்பிரத்தை பெறுவதற்கான பல வழிகளை அல்லாஹ் தஆலா திறந்து வைத்திருக்கிறான். எனவே இந்த வழிகளை நாங்கள் விளங்கி அதன்படி செயல்பட்டோண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் அவனுடைய மக்பிரத்திலே உள்வாங்கிக் கொள்வான் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஈமானோடு இஸ்லாத்தோடு சுன்னாவோடு பித்அத்கள் இல்லாமல் ஷிர்க்குகள் இல்லாமல் மரணிப்பதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹ்
دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மக்ஃபிரத் பாவமன்னிப்பு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகளை செய்யக்கூடாது. நாம் ஹராமான உணவுகளை ஹராமான முறையிலே சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், எங்களை மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முசாஃபிர் கையேந்தி துஆ கேட்கிறான், யா ரப் யா ரப் என்று கேட்கின்றான். ஆனா அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏன்? அவனுடைய உணவு ஹராம், அவனுடைய குடிப்பு ஹராம், அவனுடைய உடுப்பு ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாப், அவனுடைய துஆ எங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், மன்னிப்பு கேட்கக்கூடிய மன்னிக்கிறான். ஆனால் இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, யார் குரோதங்களை பாராட்டிக் கொண்டு குரோதங்களையும் விரோதங்களையும் மனச்சிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்திருஹாதைன் ஹத்தா யஸ்தலிஹா, அவர்கள் இருவரும் இணக்கமாகும் வரையிலே சமாதானமாகும் வரையிலே அவர்களை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ஷாராரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன், என்ற உம்மத்துல எல்லாரும் ஆஃபியத்துக்குரியவர்கள், எல்லோரும் மன்னிப்புக்குரியவர்கள் அல்ல, ஆஃபியத்துக்குரியவர்கள். ஆனா இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரீன்களை தவிர, பகிரங்கப்படுத்தக்கூடியவர்களை தவிர. ஒருவன் பாவம் செய்தால் அது அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையிலே உள்ளது. அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது, மக்களிடத்திலே சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவிலே பாவம் செய்கிறான், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மறைத்து விட்டான். அல்லாஹ் மறைத்ததுக்கு பின்னால இவன் காலையில எழும்பி அவன் அதை பரப்புகிறான். இவை மக்களுக்கு மக்கள் முன்னிலையிலே அதை எடுத்துச் சொல்கிறான். அவன் சமூக வலைத்தளங்களிலே அதை பரப்புகிறான். எனவே அல்லாஹ் தஆலா மறைத்தான், மறைத்த அந்த பாவத்தை இவன் பரப்புகிறான், பகிரங்கப்படுத்துகிறான். இப்படியானவர்கள் ஆபத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் இப்படியான தடைகள் வரக்கூடாது. இந்த தடைகள் வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமையிலே அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினை கிட்டவாக்குவான், கிட்டவாக்கி அவனை மறைப்பான், அவனை மறைத்து மக்கள் காணாத நிலையிலே மறைத்து, அதஅரிஃபு தம்பகதா, உனக்கு இந்த பாவம் நீ இந்த நாள் செஞ்சாயே உனக்கு யாஃபம் இருக்குதான்னு கேட்பான். இவன் சொல்லுவான், ஐ யா ரப், நான் செஞ்சேன், இப்படி ஒரு குத்தத்தை செஞ்சேன் என்று சொல்லுவான். அவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அவன் அந்த மனிதன் நினைப்பான், நான் நாசமாகிவிட்டேன், அழிந்து விட்டேன் என்று நினைப்பான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, துன்யால நான் இந்த பாவத்தை எல்லாம் மறைச்சிட்டேன், உனக்கு யாரும் காணாம மறைச்சேன். வஅன அக்ஃபிருஹா லக்கல் யௌம், இன்று நான் அந்த பாவங்களை மன்னித்து விட்டேன், அவனுடைய ஏட்டை வலது கரத்திலே கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், என்ற அடியார்களுக்கு சொல்லுங்க, நாம் பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவன், மிகவும் தயாளன், மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன். எனவே அல்லாஹ் தஆலா பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன். ஆனா அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், மா தஅவுதனி வரஜௌதனி, அல்லாஹ்வை ஆதரவு வைக்க வேண்டும். அல்லாஹ்வை ஆதரவு வைத்து கேட்கும் காலமெல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். எங்கட பாவங்கள் வானத்தின் அளவு நிறைந்திருந்தாலும்
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எங்களுடைய பாவங்கள் பூமி முழுவதும் இருந்தாலும் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காத நிலையிலே நாங்கள் அல்லாஹ்வை சந்தித்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். எனவே இந்த பாவமும் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே மன்னிப்பு கேட்கக்கூடியதிலே பெரியதல்ல. 99 கொலை செய்த மனிதன் 100ஐயும் பூர்த்தி செய்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, நாளைய மறுமையிலே அல்லாஹ் தஆலா விசாரிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு சொல்லுவான், அவனுடைய சிறிய பாவங்களை முதலா எடுத்து காட்டுங்கள், பெரிய பாவங்களை கொஞ்சம் மறைச்சிருங்க. அப்ப சிறிய பாவங்களை எல்லாம் அவன் பார்த்து போட்டு, ஓ இதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லுவான். அப்ப பெரிய பாவங்கள் இதெல்லாம் மறைஞ்சிக்குது, இது வெளியே வரப்படாதுன்னு அவன் நினைப்பான். அப்பொழுது அப்படியே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உன்னுடைய பாவங்களையும் நான் நன்மையா மாற்றிவிட்டேன். ஏன் நீ தௌபா செய்தாய்? இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்தி ஹஸனாத். யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் புரிந்தார்களோ அவர்களுடைய பாவங்களையும் நன்மைகளா மாற்றுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்பொழுது இந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், மறைந்திருக்கக்கூடிய பெரிய பாவங்கள் எவ்வளோ இருக்குதுவான். ஏன்? அவனுடைய பாவங்கள் எல்லாம் நன்மையா மாற்றப்பட வேண்டும் என்று ஆசை வைத்திருக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சிரித்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாளன், இரக்கம் காட்டக்கூடிய என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்க வேண்டும், கண்ணீர் விட்டு நாங்கள் கேட்க வேண்டும். எனவே கண்ணீர் விட்டு கேட்கக்கூடியது அந்த கண்ணீரும் சுவனத்தில் அதாவது நெருப்பும் ஒன்று சேர மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமதானின் மூலமா நமக்கு தந்திருக்கிறான். எனவே நேரங்களை பாழாக்கி விடாமல் நாங்கள் செய்த அநியாயங்களை விட்டு மீண்டு அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமானவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, சுன்னாவை விளங்கி செய்யக்கூடியவர்களாக நாம் மாறினோம் என்றால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், எமக்கு கூலியாக சுவனத்தை தருவான் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை ஷிர்க் வைக்காதவர்களாக, பித்அத் செய்யாதவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் நாளைய மறுமையிலே இங்கு ஒன்று கூடியது போன்று சுவனத்திலே ஒன்று கூடுவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.